சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்று இரவு எல்லாத்தையுமே சுற்றி காட்டுவோம்னு நினச்சேன். கடும் மழை, மழைண்டா மழை, நிற்கவே இல்லை. நான் ரூமுக்கு ஓடி வந்துட்டேன். இப்போ காலையில் வந்து இந்த பெட்டா இதை எல்லாத்தையுமே சுற்றி காட்டுறேன். நீங்களும் இங்கே வந்திருப்பீங்க. நான் இப்போ காட்ட போகிற இடம் பார்த்தீங்கன்னா இரவில் வந்து இந்த சொல்லக்கூடாத ஒரு மோசமான செயல்கள் செய்யக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். இரவில் இந்த இடத்துல நீங்கள் ஒரு இரவு நேரம் வந்தீங்கண்டா கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணுமெண்டா கொஞ்சம் பெண்கள் நிற்பாங்க, என்ன செய்வாங்கண்டா தவறான செயல்களுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு இடம் உண்டு. இரவு நான் நேற்று இதெல்லாம் காட்டணும், சுற்றி காட்டணும் அப்படின்ட்டு தான் யோசிச்சிருந்தேன் நான். ஆனால் விஷயம் என்னண்டா மழைண்டா அப்படி மழை, பட்டும் மழை. அதனால் இவ்வளவு மழையில் நனைஞ்செல்லாம் வீடியோ எடுக்க தேவையில்லைன்ட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல இரவு நேரம் வந்தனீங்கட்டா கட்டாயம், அதுவும் நீங்கள் புதாக்களாக இருந்தனீங்கட்டா உங்களை பெண்கள் வந்து கையை பிடிச்சி தொடுற மாதிரிக்கு பக்கத்தில் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இடமெல்லாம் இரவு நேரத்தில். ஆனால் இப்போ வந்து நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் வரும்போது என்னென்னா கொஞ்சம் மோசமெல்லாம் நடந்து கொள்ளுவாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் இந்த புது அரசாங்கத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி கடுமையாக நடந்து கொள்ளுவாங்க. பார்ப்போம். நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்களா அப்படியா இருந்துச்சுன்னா உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள், எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்க, வெளிநாட்டிலேருந்து வர்றவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான். ஒரு தலைநகரம்ண்டா சிடிவி பஸ் ஸ்டாண்டை காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் பஸ் ஸ்டாண்ட். ஒரு தலைநகரத்தில் இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான பேருந்து நிலையம். வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் பயங்கர மோசமாக இருக்குது. இந்த இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைநகரம் என்று சொல்கிறதுக்கு வந்து சொல்ல முடியாது. நீங்களே பாருங்கள். இப்போ இலங்கையில் இருக்கிற எங்களுக்கு எப்படியுமே வந்து இதெல்லாம் சொர்க்கம் தான். ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு பாருங்கள், இதெல்லாம் ஒரு எவ்வளோ அழகாக வச்சுருக்கலாம். ஒரு 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 தலைநகரத்தினுடைய இடம் அப்படின்னும் போது ஒரு பேருந்து நிலையம்டா எப்படி அழகா இருக்கும். என்ன அண்ணா வணக்கம். அண்ணாட பேர் என்ன? என் பேர் சர்மாக்கா. அப்படியா? எவ்வளோ காலம் தொழில் செய்கிறீங்க? 5 வருஷம். 5 வருஷம்? இல்லை நான் இலங்கை தான், திருவோணமலை. வரேன். தலைநகரம் என்ன? ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை பண்ற மாதிரியா இருக்கு? சிவாவா? என்ன இந்த தொழில் செய்கிறீங்களா? எவ்வளோ காலமாக இருக்கீங்க? அப்படியா? மாத்திர நாங்கள் பெரிய இதில் தான் வருவோம். உடச்சா என்னடா எங்களுக்கு தொழில் உண்டு. தொழில் இல்லாமல் தொழில் இருக்கு. ஓகே. பஸ்ஸோடு செய்கிறது வேற, இது உடைக்கிறது வேற. உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. உடைக்க சொல்லுவா, என்ன கதைன்னு தெரில. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி ஒன்றும் யோசிக்காதீங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம். பாருங்கள், என்னையை பொறுத்த மட்டும் இது ஒரு நல்ல அழகாக வச்சிருக்கலாம். அழகாண்டானா துப்புரவு சொல்ல இல்லை. உண்மையாகவே இந்த இடம் எல்லாத்தையுமே துப்புரவு செய்கிற துப்புரவு தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் ஒன்று அடிக்கணும். அண்ட் அவங்களால தான் இந்த அளவுக்காவது அழகாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு அழகான ஒரு திட்டங்களை எவ்வளோ அழகாக வச்சிருக்கலாம். பாருங்கள் இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குண்டு. ஒரு வெளிநாட்டிலிருந்து வரவனுகள் நம்மளை பற்றி என்ன நினைப்பானுங்கள். இலங்கைன்ற இவ்வளோ ஒரு அழகான தீவு, ஆனால் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு பேருந்து நிலைய எனக்கு பெரிய அளவுக்கு இதெல்லாம் விருப்பமாக இல்லை. ஏண்டா எவ்வளோ அழகாக வச்சிருக்கலாம். ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க வரும்போது அதை பார்க்கும்போது ஆசை ஒன்று வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சில நேரத்துக்கு என்னுடைய தாட்ஸ் வந்து நான் திங்க் பண்ணுறது சில நேரத்துக்கு தவறாக இருக்கலாம். நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து உங்களோட விஷயத்தை சொல்லுங்கள். இப்போ காலையில் சரியாக 8 மணிக்கு கொழும்புல பெட்டா எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். பேர் அம்மாட என்ன பேர்? மரீனா. எந்த நாளும் நீங்கள் இந்த வேலைகள் இங்கே செய்யணுமே. நல்ல சம்பளம் தராங்களா அம்மாவுக்கு? 1200 ரூபாய்மா. இது அரசாங்கத்தோட இதா இல்லாட்டி தனியாரா? இவங்கள தானப்பா நம்ம வந்து கொண்டாடணும். வேண்டாம், இந்த தேசத்தை அழகாக வச்சிருக்கிறது யாருண்டா
இந்த மாதிரி அம்மாமார்கள் தான். ஆனால் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வந்து இவங்களுக்கு ஒரு சரியாக அரசாங்கத்துக்கு கீழே அரசாங்க வேலைகளை கொடுத்து நல்ல சம்பளத்தை கொடுத்து பராமரிக்கணும். ஏன்னா இந்த தேசம் வந்து ஒவ்வொரு நாளும் அழகாக இருக்கிறதுக்கு இது போல் அம்மாமார்கள் தான் வந்து காரணம். எத்தனையோ பேர் இந்த பெட்டாவாக இருக்கலாம், இந்த கொழும்பாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே அழகாக வச்சிருக்கிறது இது போல் அம்மாமார்கள் தான். எப்படி இருக்கு பெட்டாண்டா இதுதான் பெட்டா. கவனமா இருக்கணும். போற கேப்லயே வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம பேச அடிச்சிருவாங்க, போன் அடிச்சிருவாங்க. கடும் கவனமா இருக்கணும். இது உள்ளுக்கு போனீங்கடா, இது உள்ளுக்கு பெரிய உடுப்பு உலகமே இருக்கும். எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. கையை பிடிச்செல்லாம் இழுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த இடம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் ஒன்று இருக்குது. இந்த மாதிரிக்கு நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். ஐயா வணக்கம். நம்ம கதை தமிழ் தானே பதே தெரியனே கீயதேக்கா ஹத்தலியா இது. இதில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சின்ன இது மாதிரி ஒன்று இருக்குது. கொழும்புக்கு வராதவங்க வீட்டை இருந்த மாதிரிக்கு கொழும்பை பாருங்க. கொழும்புல பெட்டாண்டு சொல்கிற இடம் தான் இந்த இடம். வீட்டை இருந்து கொண்டே கொழும்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க. அதுக்கு பிற்பாடு இந்த இடத்துக்கு கவனமாக வாங்க. இப்போ நம்ம போகிற இந்த இடம் வந்து ஒரு சின்ன ஒரு நடைபாதை. இந்த நடைபாதையில் வந்து எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். எக்கச்சக்கமான மக்கள் வந்து காலையிலேருந்து இரவு நேரம் மட்டும் எந்த நேரமும் போகிறதும் வாரதுமாக தான் இருப்பாங்க. இப்போ காலையில் என்ன மாதிரி கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் இல்லைன்னா இன்னும் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ, ஃபோன் டிஸ்பிளேலேருந்து, செருப்புலேருந்து, பேக்லேருந்து, சாப்பிட்ற கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம் எல்லாமே இந்த 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 ரோட்டால் நம்ம போனோம்னா அவ்வளவுமே இருக்குது. அவ்வளவுமே நம்ம வந்து இந்த பாதையால் போனோம்னா அவ்வளவுமே நீங்கள் பார்க்கலாம். இதாக பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு இந்த இப்படி இந்த மாதிரிக்கு எல்லாமே இருக்கு. இன்றைக்கு பெருசா ஆக்களுகளை கொஞ்சம் பச்சை கொச்சக்கா கூட வச்சிருக்காங்க. பச்சை கொச்சிக்கா கூட வந்து விற்கிறாங்க இதில். இந்த ஆப்பிள் பழம் இது உள்ளுக்கு போனாலும் பெரிய ஒரு என்ன வேணுமோ அவ்வளவும் வாங்கலாம். உடுப்புலேருந்து செருப்புலேருந்து எல்லாமே இருக்குது. இந்த பாதையில் போனீங்கன்னா அவ்வளோ சாமானமே வாங்கலாம். ஐயா குட் மார்னிங். கோமதே அரி அரி அம்மா குட் மார்னிங். கோமதே தமிழ் தன்னவதே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அரி 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 என்ன நல்ல சந்தோஷமாக கதைக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா வந்து இதால் எல்லாம் போகக்குள்ள வீடியோ எடுக்க முடியாது, இதெல்லாம் வந்து கதைக்க முடியாது, ஏசுவாங்க, அடிப்பாங்க, மோசமாக நடந்து கொள்ளுவாங்க, மோசமான ஆக்கள்ண்டு. ஆனால் நான் வீடியோலாம் ஷூட் பண்ணும்போது தங்கமாக நடந்து கொள்கிறாங்கண்ணே. தங்கமான ஆக்கள்றாப்பா. கூடுதலாக தமிழாக்கள் தான் இருக்கிறாங்க. சட்டப்படி இருக்குது தானே. உண்மையாக எனக்கே வந்து இந்த வீடியோக்கள் செய்கிறதெல்லாம் கடந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தானே. செம்மையாக இருக்குதம்மா. அதனால் இந்த நேரமும் ஆக்கள் வந்து கொண்டே தான் இருப்பாங்க. நல்ல காலம் நம்ம காலையில் வந்தனால ஒரு அளவு தப்பிச்சிட்டோம். இல்லைண்டா இதில் எப்படி போகவே முடியாது. அவ்வளவு சனம் இருப்பாங்க, அவ்வளோ மக்கள் இருப்பாங்க. எந்த நேரமும் ஒரு 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 பேர்ஸ் ஒரு போனோண்டை வந்து களவெடுத்தா கூட தெரியாது, அந்தளவு சனம் இருக்கும். அப்படி நிறைஞ்சு போவாங்க. ஆனால் என்ன மாதிரி எல்லாம் குறைவாக இருக்குது இன்றைக்கி காலையில். நான் நினைக்கிறேன் காலையில் ஐ திங்க் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் 8 மணி. இப்போ இப்படி நிறைய பேரை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ தான் எல்லாருமே கடையை திறக்கிறாங்க. என்ன வேணும் எல்லாமே இருக்குமா. என்ன வேணும், கத்தி வேணுமா, குரடு வேணுமா, எல்லா சாமானுமே வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், செருப்பு 3000 ரூபா. ஒரு செருப்பு வந்து 3000 ரூபா போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு பெட்டான்ற பெயர் ஏன் வந்துச்சு?
எனக்கு உண்மையாக தெரியா பார்க்குறவங்க வந்து ஏன் பெட்டாண்டு வச்சுருக்குறாங்க, என்ன அர்த்தம் இதுக்கு, பெட்டாண்டா என்ன, பெட்டாண்டு ஏன் பேர் வச்சுருக்குறாங்க, தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்களா. அம்மா குட் மார்னிங். மார்னிங்கண்டா சொல்கிறாங்களா நான் மார்னிங்ண்டு. கூடுதலாக அந்த வெள்ளைக்காராக்கள் வந்து சும்மா ஆக்களுகளை பார்த்தா யாருன்னு தெரியாண்டா கூட ஹாய் மார்னிங் ஹேவ் அ குட் டே அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இலங்கையிலையும் சொல்கிறாங்களாண்ணே கதைச்சா. இங்கே பாருங்க, இவங்கள் தானப்பா இந்த நாட்டினுடைய செல்வங்கள். இவங்க இல்லைண்டா இந்த நாடை வந்து துப்புரவா வச்சிருக்க முடியுமா? முடியாது. குட் மார்னிங். ஒரு புத்திஸ்ட் கோவில் ஒன்று இருக்கு. புகையிரத நிலையத்துக்கு முன்னுக்கு வந்தாச்சு.